கிறிஸ்துவ நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட பலவீனமும் பலமாகும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்கள் பலவீனம், அதாவது உங்கள் வீக்னஸும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக ஆண்டவர் மாற்றுவார். எதிலெல்லாம் நீங்கள் வீக்குன்னு சொல்கிறீங்களோ அதில் கர்த்தர் உங்களை பலனாக மாற்றுவார் என்று சொல்லி உன் பலவீனமும் உன் பலனாகும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை செய்தியை கேட்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உனக்கு எதுப்பா வீக்னஸ்ன்னு சொன்னால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் மனுஷனாக பிறந்ததே ஏன் தான் பிறந்தேன்னு கேள்வி வருதுன்னு நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் தான் வாழ்கிறேன்னு எனக்கே என்ன செய்யலை தெரியல என்று சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த உலகமே, இந்த ஜனங்களே, இந்த பட்டணமே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஏன் வாழ்கிறோன்னு கூட நிறைய பேருக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்ல. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் படைத்த படைப்புகளிலேயே ரொம்ப விலையேறப்பட்டது பெரியதுன்னா அது மனுஷங்க தான். நீங்கள் நினைக்கிறீங்க சூரியன் சந்திரன் நட்சத்திரம் தான் அப்படி பெருசு நினைக்கிறீங்க, கிடையாது. நீங்கள் பார்க்குற கோள்கள், பூமி, கடல், சமுத்திரம், மிருகஜீவன்கள், மரம் செடி கொடிகள், மலைகள், குன்றுகள், நீங்கள் பார்க்குற எதுவுமே பெரியது கிடையாது, உங்களை விட பெரியது கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் தேவர்கள், தேவ தூதர்கள் தான் உங்களை விட பெரியவங்க அப்படி நினைக்கலாம். உங்களை விட பெரியவங்க தேவர்களும் கிடையாது, தேவ தூதர்களும் கிடையாது. ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில், கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவ தூதர்கள் கிடையாது, மனிதர்களை தான் வச்சிருக்கிறார். தேவ தூதர்கள், தேவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள். நாம் எல்லாம் அவருக்கு பிள்ளைகள். நம்மெல்லாம் உங்களுக்கு யாரு? பிள்ளைகள். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகப்பன் தாம் பிள்ளைய கண்டிக்காமல் இருப்பாங்களே, சொந்த பிள்ளைய அதிகமாய் கண்டிப்பாங்க, அடுத்த பிள்ளைகளை அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. அப்போது பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆதியில் ஆண்டவர் வானத்தையும் பூமி எல்லாத்தையும் படைச்சாரு. எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும், ரெண்டு பேரை தான் படைச்சாரு. அந்த 2 பேருக்குள்ள இருந்து தான் இன்னைக்கு 750 கோடி ஜனங்கள் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாருமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமாம், எல்லாமே ஆதாமிலிருந்தும் ஏவாளிலிருந்தும் வந்தவங்க. எல்லா மனுஷங்களும் அவங்க ஒரு நாள் எதிலிருந்து வரல, குரங்கிலிருந்து வரல. இல்லைங்க, நாங்கள் குரங்கிலிருந்து தான் வந்தோன்னு யாரை சொல்கிறீங்களா? நாமெல்லாம் எங்கேருந்து வந்தோம்? ஆண்டவர் நம்மை படைத்தார். தேவாதி தேவன் நம்மளை என்ன செய்தார்? படைச்சார். அப்படிங்கிறத, இந்த உலகம் எப்படி உண்டாச்சுங்கிறதையும், அது எப்படியெல்லாம் உருவாக்கினார் என்பதையும், மனுஷன் எப்படி முத உருவாக்கப்பட்டான் என்பதையும், அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தார் என்பதையும், எப்படியெல்லாம் அவன் வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறதையும் இந்த பைபிளில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். இதில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. நிறையா பார்த்தீங்கன்னா பூமி உருண்டை அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பைபிளில் ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு. பூமி உருண்டைன்னு. நம்ம ஆளுக்கு அந்த கோளை வடிவில் இருக்குது, தட்டை வடிவில் இருக்குது, சப்பையிட்டு இருக்குது, நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, பூமி என்னதுப்பா? உருண்டைன்ட்டாரு. யோபு புஸ்தகத்தில் இருக்குது. அந்த புஸ்தகம் எழுதி கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சிட்டார்? எழுதி வச்சுட்டார். அந்த யோபு புஸ்தகத்தில் பூமி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்க, பூமி அந்தரத்தில் தொங்குதான். அதை யாரும் நூல் கயிறு போட்டு யாரும் கட்டி நிப்பாட்டலை, யாரும் தாங்கிக்கிட்டு இல்லை. அது அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது, அப்படியே ஆகாசில் அப்படியே நிற்கிது. சூத்திரம் அதுவும் பைபிளில் இருக்குது. அந்தரத்தில் தான் இருக்குப்பா. ஒரு மலை எப்படி உருவாகுதுங்கிறது யோபு புஸ்தகத்தில் இருக்குது. மின்னல் எங்கேருந்து புறப்படுதுங்கிறதும்,
சூரியன் எங்கிருந்து புறப்படுதுங்கிறது, இப்படி எல்லா விஞ்ஞானமும் எல்லா அறிவியலும் ஆண்டவர் என்ன செய்யற பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை இது மாறாதது. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3500 வருஷத்துக்கு மேலே இந்த பைபிள் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. பல கோடான கோடி ஜனங்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இன்னும் இந்த பைபிளை போதித்து முடிக்க முடியல. இன்னும் எத்தனை தடவை தான் இதை கேட்குறதுங்க முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியலைங்க. 1000 தடவை இந்த பைபிளை படித்தாலும் என்ன செய்ய முடியல, அந்த ஆழத்தை இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறபடி சொல்கிறேன். உங்கள் பலவீனத்தை ஆண்டவர் பலனாக மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? ஆதாம எவ்வளையும் படைச்சார். ஆதியாகமத்தை திருப்பிக்குங்க. 1ஆவது அதிகாரத்தில் ஆதாமை எப்படி படைச்சாரு ஆண்டவர் அப்படிங்கிறத அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமும் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, ஆகாயத்து பறவைகளையும் பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, மனுஷனை படைக்கும்போது சொல்றாரு, நம்ம சாயல்ல நம்ம ரூபத்துல மனுஷனை படைப்போம் உண்டாக்குவோம்னு சொல்றாரு. சொல்லி அவனை உண்டாக்குகிறார். நாம நினைக்கிறோம் கடவுள் நம்மளை மாதிரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறோம். அவருடைய சாயல் ரூபம்னா நான் இங்க பிரசங்கிச்சிருக்கிறேன், கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்குது. இந்த பூமியில இருக்கிற முழு உலகத்திலையும் அண்ட சராசரங்களையும் நீங்க பாருங்க. எல்லா கோள்களும் இருக்கட்டும், ஆகாய மண்டலங்களா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், எல்லாத்திலையும் நீங்க அலசி ஆராய்ச்சி பார்த்தா ஒரே ஒரு காரியம், கடவுள் பேசுவார், தேவன் பேசுவார். அதுக்கப்புறம் பேசுற ஒரே ஒரு ஆள் யாருங்க? வேற ஏதாச்சும் பேசுதுங்களா? தேவன் பேசுவார், கடவுள் பேசுவார். அவருடைய சாயல்ல அவருடைய பிள்ளையா படைக்கப்பட்ட மனுஷன் பேசுவான். வேற ஏதாவது நீங்க எந்த கோள்களையும் கண்டுபிடிங்க, எந்த நட்சத்திரத்துக்கு போங்க, பூமியை எவ்வளவு அலசி ஆராய்ங்க, முழு உலகத்திலையும் முழு என்ன செய்யுங்க, முழு உலகத்தையும் முழு வானத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது. எத்தனையோ பறவைகள் இருக்குது, எத்தனையோ மிருகங்கள் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அதால பேச, நீங்க சொல்லுங்க கிளி பேசுதே, கிளி நம்மளை போல தானா யோசிச்சு பேசுமா? சொல்லதை சொல்லுமாம் கிளி பிள்ளை. நீங்க சொல்லி கொடுத்ததை மட்டும்தான் ரிப்பீட் பேச, வேற தானா அதுக்கு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆனா கடவுள் தேவன் ஆண்டவர் பேசுவார். அவருடைய சாயல் இருக்கிற நானும் வாயை திறந்து பேசுவேன். அவர் சுயமா முடிவு எடுப்பார். அது போல நானும் சுயமா என்ன செய்றேன், முடிவு எடுக்கிறேன். அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் ஆளுகிறார். முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைக்கிறார். மின்னல்களை அவர் பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஏற்ற வேளையில மழையும் பெய்ய பண்ணுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார் என்றெல்லாம் சொல்லுது. அதே மாதிரி மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த முழு உலகத்தையும் ஆளணும்னு நினைப்பான். மரங்களை ஆளணும், மிருகங்களை ஆளணும், மனுஷன் ஆளணும். அவன் ஆளணும்னு ஆசைப்படுவான். ஏன்னு சொன்னா அவனை ஆளும்படிக்கு இந்த பூமியை நீ ஆண்டுகொள், பூமியை நீ ஆட்சி செய், பூமியை நீ நடத்து அப்படின்னு சொல்லி ஆளும்படிக்கு ஒவ்வொரு மனுஷனையும் படைச்சிட்டார். அதனாலதான் நமக்கு வருது, யாராச்சும் ஆளணும், மிருகங்களை ஆளணும், எல்லைகளை ஆளணும், ஜனங்களை ஆளணும் ஒரு எண்ணம் வரும். அதுக்கு தான் பதவி போட்டி, சீட்டுக்கு போட்டி, மேல தலைமையா இருக்கிறதுக்கு போட்டி. ஏன் தெரியுமா? மனுஷனை ஆளும்படிக்கு படைச்சிட்டாரு. நம்மளை வாழும்படிக்கு படைக்கல. மரமும் வாழுது, செடி கொடியும் வாழுது, பறக்கிற பறவைகளும் வாழுது, நீரில் வாழும் ஜீவ ஜந்துகளும் வாழுது. எல்லாமே வாழ பிறந்திருக்குது. நாம மட்டும்தான் ஆள பிறந்திருக்கிறோம். அவர் ஆளுகிறார். என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தெய்வம் அவர் ஆளுகிறார். நானும் அவருடைய பிள்ளையா இருக்கணும், ஆளுகிறேன். தேவ தூதர்களும் தேவர்களும் நமக்கு என்ன செய்யறாங்க? பணிவிடை செய்கிறவர்களாய் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் ஆளுகிறவர்களாய் இருக்கிறோம்.
இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவரை போலவே நாம் யோசிக்கிறோம், ஆண்டவர் போலவே நாம் செயல்படுகிறோம், ஆண்டவர் போலவே நமக்கு சுபாவங்கள் இருக்குது, அவரை போல பேசுகிறோம். அவர் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி உருவாக்கினார். எல்லாத்தையும் எப்படி உருவாக்கினாருங்க? வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு. அப்புறம் பூமியை பார்த்து பேசினாரு, மரம் செடி கொடியெல்லாம் உண்டாகட்டும்னு சொன்னார். இப்படி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குனாராம். வார்த்தையிலிருந்து எல்லாம் உண்டாச்சுன்னு சொன்னா வேடிக்கையா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு மதியானத்துக்கு என்ன சாப்பாடுங்கிறத யார் நிர்ணயிச்சதுன்னா சொல்லியிருப்பாங்க, நேற்று சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு மதியானம் மட்டன் தான் சாப்பாடுன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இன்னைக்கு சிக்கன்னு சொல்லியிருப்பீங்க. அதே போல் மதியானம் என்ன வந்துடும்? நீங்கள் சொன்ன மாதிரி மட்டன் வருமா, சிக்கன் வருமா? இன்னைக்கு நைட்டுக்கு டிஃபன் என்ன அப்படின்னா இட்லி தான், இல்லை சப்பாத்தி தான், இல்லை இன்னைக்கு வேற பிரியாணி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் தான் பிரியாணி வரும். சொல்லாமல் எதுவும் என்ன செய்யறதில்லை, வரதில்லை. என் பிள்ளைய கலெக்டர் ஆக்குவேன், இன்ஜினியர் ஆக்குவேன், அப்படி படிக்க வைப்பேன், இதை செய்ய வைப்பேன் சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லி சொல்லித்தான் எல்லாத்தையும் செய்கிறீங்க. இன்னைக்கு மதியானம் ஆக்கிற சாப்பாடுலேருந்து நாளைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடுவேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஆயத்தம் பண்ணி அயன் பண்ணி வைக்கிறீங்க, அப்புறம் போட்டுட்டு போகிறீங்க. நீங்கள் சொல்கிறது தான் நடக்குது. ஆண்டவர் சொன்னது மட்டும்தான் நடந்துச்சு. இயேசுநாதர் பார்த்தாரு, வியாதிக்காரனை பார்த்துட்டு ஒரு வியாதி நீங்க சுகமாயிருன்னு சொன்னாரு, வியாதி சரியாயிடுச்சு. பிசாசு பிடித்தவனை பார்த்து பிசாசு இவனை மட்டும் ஓடுன்னு சொன்னாரு, சொன்ன உடனே என்ன செஞ்சு பிசாசு அவனை மட்டும் ஓடுச்சு. இன்னைக்கு சர்ச்சில் என்ன செய்கிறோம்? நாம வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க, இப்போ நாம் என்ன செய்கிறோம்? வாங்க ஒவ்வொருத்தராக வாங்க ஊசி போடுங்க, ஒவ்வொருத்தராக வாங்க மாத்திரை போடுங்க, ஒவ்வொருத்தராக வாங்க தைலம் பூசுங்க நான் சொன்னோம். என்ன செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால சுகமாகு, குணமாகு, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும்னு சொல்றோம், சொல்லி ஜெபம் பண்றோம். அது அப்படியே நடக்குது. எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி கர்த்தர் உருவாக்கினார், நாமும் சொல்லுவோம். இப்படி ஆண்டவரை போல சகல அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். யாருக்கும்? மனுஷனுக்கு. பிசாசானவன் பார்த்தா இவனை விழுக்கடிச்சான். இவன் என்ன செய்தான்? ஆண்டவருக்கு விரோதமாய் திருப்பி விட்டான். பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார் எல்லா பழத்தையும் சாப்பிட ஒரு தோட்டத்தை உண்டாக்குனாரு. தோட்டத்தில் அவனை அங்கே வச்சாரு, தோட்டத்துக்குள்ளே இருக்க வச்சு அவனுக்கு தூக்கம் வர வச்சு விழாயெலும்பு எடுத்து ஏவாளை உருவாக்குனார். மண்ணுனால மனுஷனை உருவாக்குனார். அவன் மூக்குள்ள அந்த மண்ணு பொம்மையில் உயிர் மூச்சை ஊதினார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் உங்கள் மூச்சு ஒவ்வொருத்தருடைய மூச்சு மனுஷங்க அவங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எந்த மனுஷங்களாக இருக்கட்டும், என்ன பாச பேசட்டும், அவங்க மூச்சு எல்லாமே ஒன்று போல தான். ஏசு ஏசுன்னு தான் மூச்சு விடும். மேலே மூச்சு இழுத்தா ஏன்னு மூச்சு இழுக்கும், கீழே உடம்பு சூன்னு விடுவாங்க. எல்லாரும் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் விடுற மூச்சு காத்து ஏசு 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 தான். வேற எந்த பேரையும் சொல்லி அந்த மூச்சு விடாது. ஏன்னா அவர் மூச்சு காத்த நம்ம கொடுத்ததுனால அவர் பேரை மட்டும்தான் சொல்லுது. இது மூச்சு காத்தும் என்ன செய்யுது? நமக்கு சாட்சி சொல்லுது. நாம் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட மூச்சு காத்து சொல்லும். ஒவ்வொரு தரையும் மூச்சு இழுக்கும் போதும் ஏசு ஏசு ஏசுன்னு அவர் நாமத்தை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் அந்த மூச்சு காத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, மனுஷன் பேர் வச்சான் பாருங்க. பேர் வைக்கிறதுக்கு ஆண்டவர் தான் முத மனுஷனுக்கு பேர் வச்சார். ஆதாம்னு ஆண்டவர் பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஆதாம் மனைவிக்கு என்ன செய்யறான்? ஏவாள்னு பேர் வைக்கிறான். அந்த ஏவாள் தான் பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கும் பெத்த பிள்ளைக்கு யார் தான் பேர் வைக்க? அடுத்தவனா பேர் வைக்கிறான்? யார் தான் பேர் வைக்கிறோம்? நாம தான் பேர் வைக்கிறோம். ஏன் பேர் வைக்கிறது தெரியுமா? புதுசா புயல் வந்தா அதுக்கு பேர் வைக்கிறாங்க தெரியுமா? என்ன பெஞ்சால் புயலா? புயலுக்கு பேர் வைக்கிறான், மழைக்கு பேர் வைக்கிறான், புதுசா கண்டுபிடிச்ச உயிரினத்துக்கு பேர் வைக்கிறான், வைரஸுக்கும் பேர் வைக்கிறான். இந்த பேர் வைக்கிற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஆதியில மனுஷனை உருவாக்கி பாரு, உன்னை படைச்சு உனக்கு ஆதாம்னு பேர் வச்சிருக்கிறேன், நீ உன் மனைவிக்கு ஒரு பேரவை, உன் பிள்ளைகளுக்கு நீ பேரவை, தலைமுறை தலைமுறைக்கும் ஆடு மாடு மிருகச்சீவன்கள் பறவைகளுக்கு எல்லாத்தையும் மண்ணில் பொம்மையை செஞ்சு கொண்டது பேர்வைன்னு சொன்னாரு. அவன் பேர் வச்சான். அன்னைக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட நம்ம பேர் வச்சிருக்கோம். இப்ப கிளம்புற புயலுக்கும் பேர் வச்சுட்டு இருக்கிறோம். என்ன சில பிசாசனவன் விலை பண்ணினா 3 காரியத்தில் பிசாசு விலை பண்ணினா பாருங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை அவன் சாப்பிட்றான். 3:6
அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் அது கனியை பறித்து புசித்து அவனும் புசித்தான். இப்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை அங்க சாப்பிடுறான். சாப்பிட்டா ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க? பாவத்தில் விழுந்து விடுகிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3 காரியத்துல அங்க மனுஷன் விழுகிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவம் தான் முழு மனுஷனும் செய்கிற பாவம். கண்களில் இச்சை, மாம்சத்தில் இச்சை பண்ணுவான், ஜீவனத்தில் பெருமை. அதாவது பெருமை, நான் யார் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த 3 விதத்தில் விழுந்துருவான். ஒன்று கண்ணில் பார்க்கறதெல்லாம் இச்சை கொண்டு கண்ணில் பார்க்கறதெல்லாம் வேணும்னு நினைப்பான், கண்ணின் மூலம் பாவம் செய்கிறான். அப்புறம் மாம்சத்தின் இச்சைன்னா தன்னுடைய சரீரத்தில் உண்டாகிற இச்சைகளின் படி அவன் என்ன செய்கிறான்? உன்னை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், ஒன்று பார்த்தா அது வேணும்னு தோணும், ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா அதை உடுத்தணும்னு தோணும் அப்படின்னு இச்சிக்கிறது. கண்ணுனால ஒருத்தன் பாவம் பண்ணுறான், மாம்சத்தினால உடம்புனால ஒரு பாவம் பண்ணுறான், அப்புறம் பெருமையினால பாவம் பண்ணுறான். இந்த 3 பாவம் தான் முழு மனுஷங்களையும் பாவத்துக்குள்ள கொண்டு போன காரியம். இப்போ ஒரு மனுஷனுடைய பலவீனம் இந்த 3 காரியம். அதனால தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்போது 3 ஆணிகளை தான் அரைஞ்சாங்க. இயேசுநாதரை வலது கையில் ஒரு ஆணி, இடது கையில் ஒரு ஆணி, 2 காலை ஒன்றா வச்சு என்ன செய்தாங்க? காலில் ஒரு ஆணி, மொத்தம் 3 ஆணி தான் அரைஞ்சாங்க. முழு ஆதாமில் இருந்து இன்னும் உலகம் முடிகிற வரைக்கும் வர்ற அத்தனை மனுஷங்களும் 3 பாவம் செய்கிறாங்க. 3 விதத்தில் தான் பாவங்களையும் செய்கிறாங்க. இந்த 3 பாவத்தையும் தீர்க்கிறதுக்கு 3 ஆணிகளால் ஆண்டவர் காயங்களை ஏற்றாருன்னு இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் 3 ஆணிகளால் அவர் காயங்களை ஏற்றாரு. 3 காரியத்தில் முழு மனுக்குலமும் விழுந்து பாவத்தில் விழுந்துச்சு. இப்போ 3 காரியத்தில் என்ன செய்தார்? 3 ஆணியினால அவர் அந்த பாவங்களை எல்லாம் மீட்டார். 3 காயங்களால் அவர் மீட்டார். நம்ம கண்ணினால, நம்ம சரீரத்தினால, நம்முடைய பெருமையினால நம்ம செஞ்ச பாவத்தை அவர் வலது கையில், இடது கையில், காலில் என்ன செய்ய காயம்பட்டு அந்த பாவத்தை நம்ம மீட்டார். சிலுவையில் தொங்கும் போது அவர் ஜெபம் பண்ணாரு, இதாவே தாங்கள் செய்யறது என்னதுன்னு தெரியாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். அப்புறம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார்? அப்புறம் என் ஆவி உங்களுடைய கரத்துல ஒப்புக்கிறேன்னு என்ன செய்தார்? 3 விதமான ஜெபங்கள் அங்கே என்ன செய்கிறார்? அங்கே ஏறெடுக்கிறார் ஆண்டவர். ரொம்ப முக்கியமா 3 பேர் வச்சிருந்தாரு. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர் எப்பயுமே பர்சனலா கூட இருந்தாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் 3 பேரை என்ன செய்தான்? மறுதலித்தான். ரொம்ப பர்சனலா இருதயத்துக்கு ஏற்ற 3 பேரை ரொம்ப நெருக்கி யாக்கோபு, யோவான், பேதுரு வச்சிருந்தா. அதில் ஒருவன் என்ன செய்தான்? 3 முறை இயேசுவை மறுதலித்தான். இயேசுநாதருக்கு எப்படி இருந்திருக்கும்? இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். பார்க்கிறதுக்கு பிசாசு சொல்லியிருப்பான், பார்த்தே இந்த 3 பேர் தான் முக்கியமான பிள்ளைகள் தூணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்து பிசாசு சொல்லியிருப்பான், 12 சீசர் இருந்தாங்க, ஒருத்தன் விழுந்து போயிட்டான். ரொம்ப முக்கியமா 3 பேர் வச்சிருந்தீங்க, அதுல ஒருத்தவங்களை மறுதலிச்சான், சத்தியம் பண்ணா, இவர் யாருன்னு தெரியாது, காட்டியும் கொடுத்துட்டான். இவனைத்தான் பிரதான அப்போஸ்தலனா தலைவனா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. இன்னைக்கு பார்த்தா இவங்க தான் உங்களை என்ன செய்யறான்? மறுதலிக்கிறான் அப்படின்னு பிசாசானவன் சொல்லி இருக்கலாம் இயேசுநாதர்கிட்ட. அவன் பலவீனத்தை போல பார்க்கறான், நம்மை குறையாய் பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்க ஒரு பலவீனம் போல உங்க குடும்பத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க கணவருக்கு பார்க்கறதுக்கு நீங்க பலவீனத்தை போல இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாதவர்களை போல இருக்கலாம். அன்னைக்கு பேதுரு அப்படித்தான் பிரயோஜனம் இல்லாதவனை போல இருந்தான் பார்வைக்கு. அப்படிப்பட்ட பலவீனனை போல காணப்படுற அவனுக்காகத்தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணினாராம். நான் உனக்காக என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னார். உன் பலவீனம் மாறுபடிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், ஏன்னா நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன். ஒரு பிள்ளை பலவீனமா இருக்குது, ஒரு பிள்ளை விழுந்துருச்சு, ஒரு பிள்ளை சோர்ந்துருச்சு, முன்னேற முடியல, நம்பிக்கை இல்லாம இருக்குன்னா உண்மையான தகப்ப என்ன செய்வான் தெரியுமா? தோள் மேல தூக்கி சுமப்பார். நடக்க முடியல கையை பிடிச்சு தாங்குவார். அதுதான் உண்மையான தகப்பன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தகப்பனா இருக்கிறார். நாம செஞ்ச பாவத்துக்கு வலது கை, இடது கை, காலில் ஆணி காயங்களை பட்டு அந்த பாவத்தை எல்லாம், முழு உலக மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் அவர் நீக்கினார்.
நம்ம உயிர் பதிலா அவர் உயிரை கொடுத்தார். நம்ம முடியாத போய் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார், நமக்காக தோள் கொடுக்கிறார், நமக்காக உதவி செய்கிறார். ஆனா நமக்கு தகப்பனை குறிச்சு தெரியல, ஏசப்பாவை குறிச்சு தெரியல, நம்முடைய ஆண்டவரை குறிச்சு தெரியல நமக்கு சரியா. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அவர் தோள் கொடுக்கிறவர், உதவி செய்கிறவர், இரக்கமுள்ளவர், விழுந்தவனை தூக்கி விடுகிறவர். அவர் என்னிடத்துல வருகிற ஒருத்தனையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்னார். ஒருத்தனையும் வேணான்னு தள்ள மாட்டாரு. எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு தான் சொல்லுவார். நீங்க எத்தனையோ தரம் புறக்கணிச்சிருக்கலாம், தள்ளி இருக்கலாம், உதறி இருக்கலாம், குறை சொல்லி இருக்கலாம், குற்றம் சொல்லி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு தான் சொல்லுவார். மன்னிக்க சொல்லி கொடுத்த மகிமையின் தேவம், மன்னிப்பு நான் என்னன்னு இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து காமிச்சவர் இந்த பூமியில மனுஷனா இருக்கும் பொழுது இன்று நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறார். இந்த பேதுரு 3 தரம் மறுதலிச்சிட்டான். 3 தரம் 3 வருஷம் கூட இருந்தான். கிட்டத்தட்ட 3 வருஷம் கூட இருந்தான். 3 வார்த்தையில 3 தடவையில அவரை மறுதலிச்சான். கூடவே இருந்தான், சாப்பிட்டான், தூங்கினான், எல்லாம் செய்தவன் இயேசுநாதரை மறுதலிச்சான். ஆனா ஆண்டவர் அதை குறையா பார்க்கவே இல்லை. அவர் குறையா பார்க்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். ஆரம்பமும் தெரியும் அவருக்கு, முடிவும் தெரியும். இதை பேதுரு பார்த்தாரு. யார பலவீனன்னு சொல்றீங்க, யாரும் ஒண்ணுக்கு உதவாதவன்னு சொல்றீங்க அப்படி சொன்னாரு ஆண்டவர். பாருங்க, அந்த பேதுரு ஆண்டவர் தொட்டாரு. அந்த பேதுருவோட ஆண்டவர் பேசினார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை திருப்பிங்க. இயேசுநாதர் பேதுரு பார்த்து கேள்வி கேட்கிறாரு. யோவான் 21:14-159 பக்கத்துல, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு இது 3வது தரிசனம். எத்தனாவது தரிசனங்க? பேதுரு 3 தடவை மறுதலித்தான். 2 தடவை அவனுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? தரிசனம் ஆனாரு. அந்த 2 தடவை ஏன்பா என்ன மறுதலிச்சேன்னு என்ன செய்யல, கேட்கல. இப்ப 3வது தரம் தரிசனமாயி 3 தடவை கேட்கிறாரு. வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவங்க எல்லாத்த விட நீ என் மேல அன்பா இருக்கிறாயா என்றார். ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி சொன்னார். இப்ப இயேசுநாதரை சத்தியம் பண்ணி சபிச்சு இவர் யாருன்னே தெரியான்னு சொல்லிட்டான். கூட இருந்த சீசன் பிரதானமானவும் முக்கியமானவை. அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அவர் பாருங்க 3 காயங்கள் ஏற்ற தெய்வம் 3ஆம் நாளில் தான் உயிர் தெழுந்தார். ஆமே, 3 காரியத்துல முழு மனுஷனும் மனுக்குலமும் பாவத்துல விழுந்துச்சு. 3 ஆணியால 3 காயங்களால அவர் என்ன செய்தார்? மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு அவர் என்ன செய்தார்? 3 காயங்கள், பிரதான காயங்களை ஏற்று அவர் மரித்து 3ஆம் நாளில் அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அவரை 3 தரம் மறுதலித்தான். ரொம்ப முக்கியமானவன். இங்க 3வது தரம் தரிசனமாய் கேட்கிறாரு, நீ இங்க எல்லாத்தோட என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு. கேட்டக்க சொன்னா, ஆமாண்டவரே நான் உங்களை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லாம என்ன செஞ்சாரு? என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னாரு. அப்ப பேதுருவுக்கு முதல் ஊழியத்தனத்தை கொடுத்தாரு, ஆட்டுக்குட்டிகளை. உடனே இவருக்கு பேதுருக்கு உடனே ஒரு யோசனை வந்திருக்கும். ஆண்டவரே, மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னீங்களே, என்ன பிரதான அப்போஸ்தலனா தலைவனா தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இப்போ என்ன ஆட்டுக்குட்டியை மேய்க்க சொல்றீங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. மறுபடியும் கேட்கிறாரு. 2ஆம் தரமும் அந்த 16 வசனத்தில் அவர் கேட்கும்போது சொல்றாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொல்றான், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேங்கிறத நீர் அப்படி சொன்னே. அவர் திரும்ப சொல்றாரு, இப்ப என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டியை மேய்ன்னு சொல்லாம என்ன சொல்றாரு?
என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இப்போ என்னடா போன தடவை ஆடுகளை மேய்னாரு, இப்போ ஆட்டுக்குட்டிகளை மேய்னாரு, இப்போ ஆடுகளை மேய்க்க சொல்றாரே. மறுபடியும் அவன் யோசிச்சிருக்கலாம். மறுபடியும் கேட்கிறாரு. ஏன் இது ஆண்டவர் கேட்கிறார்? 3ஆம் தரமும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. அவன் என்ன செஞ்சிட்டான்? நீர் பேதுரு ரொம்ப துக்கப்பட்டு சொல்றான், இப்போ நீ எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறத அறிவீர் என்று சொன்னான். என் ஆடுகளை என்ன செய்வாயாக மேய்ப்பாயாக என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 தரம் இயேசுவை மறுதலித்தான். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த சீசன்ட்ட கேட்கிறாரு, 3 தரமும் என்னை நேசிக்கிறாயான்னு மட்டும்தான் கேட்டார். ஏன் மறுதலிச்சுன்னு கேட்க மாட்டார். உங்களை குறை சொல்லாத தெய்வம், உங்களை குறை சொல்லாதவர், குற்றப்படுத்தாதவர் ஒரே ஒருத்தர், அவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். ஏன் மறுதளிச்ச? ஏன் சத்தியம் பண்ண? ஏன் சபிச்ச? என் கூட 3 வருஷம் இருந்தையே, உனக்கு எவ்வளவு? எதையும் கேட்கல. என் மேல பாசமா இருக்கிறியா? அவ்வளவுதான் கேட்டாரு. ஏன்னு கேட்டா, அவர் உயிரை கொடுத்து உங்களை நேசிக்கிறாரு. நீங்க அவர் மேல நேசிக்கிறீங்களா? அவங்க மேல பாசமா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டாருங்க. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் உங்களை அதிகமாக, உயிரை விட அதிகமாக நேசிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டால் அவர் ஒன்னே ஒன்று சொல்லுவார், உயிரா நானான்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நீ தான் எனக்கு முக்கியம், உயிர் முக்கியம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுவார். உயிரை எடுக்கிறதுக்கு அல்ல, உயிரை கொடுக்கிறதுக்கு வந்தாரு. உயிரை விட அதிகமாக நேசிக்கிறதுக்காக தான் வந்தார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நாம் நிறைய நேரத்தில் கடவுள்களை தேடி ஓடுவோம். ஆனா இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி அவர் என்ன செய்கிறார்? வருகிறார். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறல, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன தேடி வரல, நான் உங்களை தேடி வரேன். ஏதாவது ஒரு மனுஷன் மூலமா தேடி வருவாரு, சும்மா கிடையாது. நீங்க அறியாத, புரியாத, தெரியாத ஆண்டவர் உங்களை தேடி வந்திருப்பாரு. இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, எனக்கு இயேசு நல்லவர்னு ஒருத்தங்க வந்து சொன்னாங்க. என் கஷ்டத்தில் நான் அந்த இயேசுவை தேடி போகலை, அவரே சொன்னாங்க இயேசு நல்லவருங்க, இயேசு இரக்கம் உள்ளவருங்க, உங்களுக்கு நல்லது செய்வார்னு சொன்னாங்க. நம்பி வந்தேன், இன்னைக்கு வாழ்கிறேன். அவர் நம்மை தேடி வந்தார், நாம் அவரை தேடி வரவே, தேடி ஓடவே, அதற்காக நம்ம பிரயாசப்படவே இல்லை. இந்த பேதுரு சொல்றாரு, நீ ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். பிசாசு சொல்றான் ஒண்ணுமில்லைன்னு, மனுஷங்க சொல்றாங்க நீங்க ஒண்ணுமில்லைன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வெளியேற பெற்ற கிரீடம். எல்லாம் ஒண்ணு அற்பமா பார்க்கலாம், நான் ஒண்ணு ஆச்சரியமா பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வேணா நீ ஒண்ணுமில்லாம இருக்கலாம், இப்ப வேணா பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாளைய வாழ்க்கை உன்னுடையது, நாளைய எதிர்காலம் உன்னுடையது, நாளைய மகிமை உன்னுடையது. அல்லேலூயா. நாளைய சரித்திரம் அது உன்னுடையதா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. இதுவரை நடந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் வந்த கஷ்டம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில வந்த துன்பமான கசப்பான காரியத்தை தூக்கி ஏறி நாளைய காலம் உன்னுடையது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சுதான் ஒவ்வொருத்தரும் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. உங்க எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களை அற்பமா பார்க்கலாம், குறையா பார்க்கலாம், பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நீ ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை கனப்படுத்துறேன், நீ விசேஷமானவன், நீ ஆச்சரியமானவன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில வரப்போகுது. உன்னை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட போறாங்க. நீ அற்பமா நினைக்காத, உன்னை அற்பமா இருக்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல படைச்சு வச்சிடல. நீ ஆச்சரியப்படுகிற வாழ்க்கையை வாழும்படிக்கு இயேசுநாதர் உன்னை அழைக்கிறார். எல்லா துக்கத்தையும் துயரத்தையும் தூக்கி ஏறி இயேசுநாதர்ட்ட வா. அவர் சொல்றாரு, இப்ப பேதுரு போய் சொல்லியிருப்பார், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மறுபடியும் பொறுப்பு கொடுக்குறீங்க? வேண்டாம் வேண்டாம், எனக்கு தகுதி இல்லை, எல்லாரும் என்னை பேசுவாங்க, எல்லாரும் என்ன குறை சொல்லுவாங்க, எல்லாரும் என்னை திட்டுவாங்க, ஒரு பேர் என்ன மதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என் நாடுகளே நீ மேய், என் நாட்டுக்குட்டிகளை நீ தான் என்ன செய்யணும், நீ விழுந்தாலும் எழுந்தாலும் நீ எனக்குரியவன் என்று சொன்னார் ஆண்டவர். விழுந்தாலும் நான் தான் பொறுப்பு, எழுந்தாலும் நான் தான் பொறுப்பு. ஏன்னா நான் உன் தகப்பன், நான் உன்னை பெற்றவர். அல்லேலூயா. தாய் தம் பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்காக ஒன்று ரத்தத்தை சிந்துவாங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ரத்தம் சிந்துவாங்க.
ரெண்டாவது மிகுந்த வேதனையை அனுபவிப்பாங்க. இது ரெண்டு இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. ரத்தம் சிந்தாமையும் வேதனை அனுபவிக்காமலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. இயேசுநாதர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். எதுக்கு தெரியுமா? நம்மளை பெற்றெடுக்கும்படிக்கு. சிலுவையில் கொடூரமான வேதனை அனுபவிச்சார். ஏன் தெரியுமா? ஒரு தாய் தான் பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு வேதனையும் அனுபவிக்கணும், ரத்தமும் சிந்தனும். அதே போல நம்மை பெற்றெடுக்க, நம்மை வாழ வைக்க, நம்மை மறுபடியும் பெற்றெடுக்க, பரலோகத்துக்கு நேராய் நம்மை நடத்த, அவருடைய பிள்ளைகளை மாற்ற ரத்தமும் சிந்தினாரு, கொடூரமான வேதனை அனுபவிச்சாரு. ஏன் தெரியுமா? அவர் நம் தகப்பன். நாம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்தாரே. ஏன்னா உயிரை விட உங்களை அவர் நேசிக்கிறார். அவர் யாரையும் கொல்றதுக்கு வரல, யாரையும் பழி வாங்கிறதுக்கு வரல, யாரையும் அழிக்கிறதுக்கு வரல, யாரையும் நிர்மூலமாக்குறதுக்கு வரல. அவர் நேசிக்கிறதுக்கே வந்திருக்கிறார். அதனாலதான் அவர் கை எப்பயுமே விரிஞ்சு இருக்குது சிலுவையில. என்கிட்ட ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் உனக்காக கொடுத்துட்டேன். இந்த பேதுருவும் விழுந்த நிலைமையில வந்தா பாருங்க, அவன் ஆண்டவர் கூப்பிட்டாரு. மூன்றாவது தரிசனம், 3 வார்த்தையை திரும்ப கேட்கிறாரு. என்ன நேசிக்கிறையா, நேசிக்கிறையா, நேசிக்கிறையான்னு கேட்டாரு. அப்படி கேட்டது மாத்திரம் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை வந்து பாருங்க, அவன் பலவீனத்தை கர்த்தர் பெலனாய் மாற்றும்படிக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல 41வது வசனத்தை வாசிங்கன்னா, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆமா, 3 தரம் அவன் மறுதளிச்சான். 3வது தரிசனத்துல அவன்கிட்ட பேசி 3 தரம் என்னை நேசிக்கிறையான்னு கேட்டவரு இப்ப 3000 பேரை ரசிக்க வச்சார். ஒரே பிரசங்கம் ஆகாதுன்னு சொன்னாங்க. அவன் பேச்ச, அவன் பிரசங்கத்தை கேட்டு இயேசுவை அறிந்து கொள்ளும்படி 3000 பேர் இயேசுவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். இவன் எது ஒண்ணுக்கு ஆக மாட்டான்னு சொன்னான். அவனை கொண்டு 3000 பேரை கர்த்தர் அவன் ஒரே பிரசங்கத்துல ரட்சிக்க வச்சார். அவர் பிரசங்கம் பண்ண நேரத்தை கூட பாருங்க, 2வது அதிகாரம் 15வது வசனம். நினைக்கிறபடி வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து. இப்ப எத்தனை மணி வேலையா இருக்குதான்? பிரசங்கம் பண்ற நேரம் எத்தனை மணிங்களா? 3ஆம் மணி வேலை. எது இந்த பேதுருவுக்கு பிரச்சனையா இருந்துச்சு தெரியுமா? 3 தரம் மறுதளிச்சார். சேவல் கூவுற நேரத்துல இயேசுநாதரை மறுதளிச்சனால சேவல் கூவுறதும் அவருக்கு வேதனையை கொடுக்கும். 3 நாளே அவருக்கு அலர்ச்சியா இருந்துச்சான். அதனால அந்த அலர்ச்சியிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து மாத்துறதுக்கு 3வது தரிசனத்துல தான் அவர்கிட்ட பேசினார். இந்த காரியத்தை 3 தரம் பேசினாரு, கேட்டாரு. இப்ப அவர் பிரசங்கம் பண்றாரு. 3ஆம் மணி வேலை தான் அந்த பிரசங்கம். பரிசுத்தாவின் கரெக்டா இறங்கி வந்து முடிஞ்சு கரெக்டா என்ன செய்யறாரு? 3 மணி ஆகுது. அவர் பிரசங்கம் பண்ண இப்ப எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. 3 தடவை துப்பட்டி வருது. அப்புறம் 3 நபர்கள் அவரை தேடி வர்றாங்க. கொர்நேலியு வீட்டில் இருந்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற இந்த சம்பவம் எல்லாம் இருக்கும். பேதுரு பசிக்கு போய் ஜெபம் பண்ண போனா அங்க என்ன செய்யும்? 16வது வசனத்துல 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று அப்படின்னு வரும். 3 தரம் என்ன செஞ்சு அந்த துப்பட்டி வந்துச்சு. அப்புறம் அவங்களை தேடி வந்தாங்க. 19வது வசனத்துல ஆவியானவர் சொன்னா, இதோ 3 மனுஷர் உன்னை தேடி என்ன செய்யறாங்க, வர்றாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அங்கேயும் போய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எது உன் பலவீனம்? வியாதி உன் பலவீனமா? இல்லை ஜெபம் பண்ண முடியாத உன் பலவீனமா? பரிசுத்தாவில் நிரம்ப முடியாத உன் பலவீனமா? கடன் தான் உன் வாழ்க்கையில பலவீனமா? அதை பலனா கர்த்தர் மாற்ற முடியும். நீ பலவீனன்னு சொல்லாத, சிறு பலன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, உன் தீர்க்க தரிசனம் படிதான் நடக்கும், உன் வாயில வர்ற வார்த்தையின் படிதான் நடக்கும்னு சொல்லிட்டாரு. தாவீது சின்னவன் நினைச்சாங்க, அதுதான் அவன் பலவீனம் நினைச்சாங்க. ஆனா அவன் கோலியாத்தை முறியடித்தான். அவன் செய்த சாதனைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. யோசேப்பு சின்ன பையன் நினைச்சாங்க, ஆனா அவன் சின்னவனா இருக்கிறது தான் பலவீனம் மாதிரி தெரிஞ்சு. ஆனா அவனை தான் என்ன செஞ்சாரு? சின்னவனை கர்த்தர் 1000 சிறியவனை பலத்த ஜாதியா என்ன செஞ்சிட்டாரு? மாத்திச்சாரு. நிறைய நேரத்துல நாம் நினைக்கிறோம், நான் கூட நினைப்பேன், நான் சின்னவனா இருக்கிறேன், வயசுல கம்மியா இருக்கிறேன், ஒரு சர்ச்சு ஃபாதரா இருக்கவனே ஒரு பெரிய ஆளா இருந்தா தான் ஜனங்கள்லாம் மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, அநேகர் வருவாங்க. இல்லை இல்லை இல்லை,
சின்னவன் என்று சொல்லாத, எனக்கு படிப்பில்லை, ஞானம் இல்லை, அறிவில்லைன்னு சொல்லாத. எது இல்லையோ அதில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஒன்று. அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது உனக்கு. கர்த்தருக்கு ஒரு பொருட்டு கிடையாது. கர்த்தர் உன்னை நிறைவா ஆசீர்வதிப்பார். நீ பலவீனன்னு சொல்லாத, நீ குறைவில்லவன்னு சொல்லாத. உன் பலவீனத்தை கர்த்தர் பலமா மாற்றுவாருங்க. நீ அடிமையா இருக்கிற நினைச்சு வருத்தப்படாத. உன்னை ஆளுகிறவனை கர்த்தரால மாற்ற முடியும். அடிமைத்தனம் ஒரு காரியமே இல்லை. அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல அடிமைத்தனத்திலிருந்து உன்னை எங்க கொண்டு போக முடியும்? சிங்காசனத்துல கொண்டு போய் வைக்க முடியும். ஒன்னே ஒண்ணு, நீ ஆண்டவரோடு கூட இரு, அவரை முழுசா நம்பு, அவர் சொல்றதை ஏத்துக்கோ. உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. உன் கஷ்டங்கள், உன் வியாதிகள், உன் வறுமைகள், உன்னுடைய தரித்திரம், உன் ஏழ்மை, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறுன்றாரு. எதுவா இருந்தாலும் மாறும். நீ இயேசுவை மட்டும் முழுசா நம்பினா, முழுசா நம்புங்க. உங்களுக்காக அவர் எதையும் செய்ய தயாரு. நீங்க ஒன்னே ஒண்ணு, உங்க இருதயத்தை கொடுங்க அவருக்காக. உங்க இருதயத்தை கொடுங்க. உங்களை அவர் தேடி வர்றாரு. நீங்க எத்தனையோ நேரம் புறக்கணிக்கிறீங்க. உங்க இருதய கதவுக்குள்ள வந்து தட்டுறாரு. நான் தான் உன் தகப்பேன், நான் தான் உன் கடவுள், நான் தான் உன் ஆண்டவர், நான் உன்னை நேசிக்கிறேங்கிறாரு. நான் தான் உன்னை படைச்சேன், நான் தான் உன்னை பெற்றேன். மற்றவங்க நிறைய இருக்கலாம், சித்தப்பா மாருக, பெரியப்பா மாருக, அப்படி என்ன செய்யலாம்? நிறைய தகப்பன்மார்கள் நிறைய இருக்கலாம். ஆனா பெத்தவங்க ஒருத்தங்களா மட்டும்தான் இருக்க முடியும். பூமியில பிறந்த எல்லாத்துக்கும் பெத்தவங்க ஒருத்தங்க தான். ஆண்டவர் சொல்லாரு, உன்னை படைச்ச கடவுள் நான் ஒருத்தன் தான் சொல்றாரு. அவர் தேடி வந்தார். அவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ எது பலவீனம் குறைவி நினைக்கிறியோ அதுல பலனா உன்னை மாற்றேன்னு சொல்றாரு. இன்னைக்கு எதெல்லாம் உனக்கு குறையா இருக்குதோ, எதெல்லாம் உனக்கு வேதனையா இருக்குதோ, ஏன் நான் இப்படி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்துட்டு நினைக்காத. நாளைக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இயேசுநாதரால முடியும். குப்பையில இருக்கிறவனை கோபுரத்துல தூக்கி வைக்க முடியும். அடிமைத்தனத்துல இருக்கிறவனை அரசனை மாற்றி வைக்க முடியும். எத்தனையோ பேர் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற அவரால முடியும். உங்களை படைச்ச ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க தகப்பனாய் இருக்கிற, உங்களுக்காக ஏங்குற, உங்களை நினைக்கிற, உங்களை நேசிக்கிற, உங்களை தேடி வந்த இயேசுவுக்கு முழுசா உங்களை கொடுங்க. உங்க பலவீனமும் பலனா மாற முடியும். இதே பேதுரு தான் ஒரு காலத்துல மீனை தேடி ஓடிட்டு இருந்தார். லூக்கா 5வது அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். நீங்க அப்படியே வரிசையை வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா, அவங்க ராம் முழுவதும் படகை கடலுக்குள்ள கொண்டு போய், கலிலேய கடல்ல கொண்டு போய் என்ன செய்றாங்க? வலையெல்லாம் வீசிட்டு இருக்கிறாங்க. ஒரு மீனும் கிடைக்கல. அன்னைக்கு ஒரு சிறு மீன் கூட கிடைக்கல. ஒரு மீனும் கிடைக்கல. ஆச்சரியம். அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு மீனோட கிடைக்காத ஆச்சரியம் வாழ்க்கையில் நடக்குது. என்ன சேருதுன்னே தெரியல. மனம் நொந்தவனா இருக்கிறாங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி, ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி இருக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து உட்கார்ந்து இங்க வார்த்தையை கேட்டிருப்பீங்க, வசனத்தை கேட்பீங்க. அப்படி நிக்கிற நிலைமையில ஆண்டவர் பிரசங்கம் பண்றதை கேட்கிறான். இந்த பேதுரு கேட்டார். ஒரு மீனும் கிடைக்கல. வலையை அலசிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி உழைச்சு ஒண்ணு நடக்க மாட்டுக்கு. வியாதி மாற மாட்டுக்கு, கஷ்டம் மாற மாட்டுக்கு, கடன் மாற மாட்டுக்கு, என் தரித்திரம் மாற மாட்டுக்கு, என்னுடைய ஏக்கம் மாற மாட்டுக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. விரக்தியில, வெறுப்புல அங்க வலையை அலசிட்டு இருக்கிறான். அவன் படகை தள்ள சொன்னார். வாப்பா, உன் படகை தள்ளு, கொஞ்ச நேரம் உன் படகுல ஏறிக்கிறேன்னு ஏறினாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம வெறுமையா இருக்குதா? உன் வாழ்க்கை விரக்தியா இருக்குதா? உனக்கு வாழ பிடிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன் படகுங்கிற வாழ்க்கையை எனக்கு கொடுங்கிறாரு. உன் வாழ்க்கையை கையில கொடுத்து பாரு. நீ இந்த படகுல விடிய விடிய அலைஞ்சு பார்த்த, விடிய விடிய வளவிரிச்சு பார்த்த, விடிய விடிய உழைச்சு பார்த்த, ஒண்ணும் கிடைக்கல. வேதனை மட்டும்தான் உனக்கு இருக்குது. இந்த வாழ்க்கையே பிடிக்கல, முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்றது. அந்த பிடிக்காத வாழ்க்கையை ஏன் கையில கொடுன்னு ஆண்டவர் கேட்கிறார். நீ வெறுக்கிற வாழ்க்கைய, பிடிக்காத வாழ்க்கைய ஏன் கையில கொடுங்கிறாரு. வெறும் படகா இருக்குது அப்படின்னு அந்த படகை என் கையில கொடுனாரு. உடனே அவர் அந்த படகுல ஏறி உட்கார்ந்தாரு. ஜனங்களை பார்த்து பேசுறாரு. அதெல்லாம் இவர் கேட்டுட்டு வலையை அலசிட்டு கேட்கிற, என்ன இந்த மனுஷன் எப்படி சொல்றாரு? இது எப்படி நடக்குமா? இது கிடைக்குமா? இது உண்மைதானா? இதை நம்பலாமா? அப்படி எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிற, அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறார். கேட்க கேட்க இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ சொல்றாரு, எப்பா வா படகுல ஏறு, என் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, கேட்டேல, வா படகுல ஏறு, இந்த ஆழத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு போ, ஆழத்துல போய் வலைய போடுனார். பகல எங்க ஏசப்பா மீன் கிடைக்கும்? விடிய விடிய ராத்திரி வலை போட்டு மீன் பிடிச்சு ஒரு மீன் கிடைக்கல.
பகல்ல போய் வலைய ஆழத்துக்குள்ள போய் என்ன செய்யுங்க, ஓடுன்னு சொல்றீங்களே, எப்படி ஆண்டவரே? சரி, நீங்க ஒரு ஃபாதரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு போதகரா இருக்கிறீங்க, ஏசப்பா ரவியா இருக்கிறீங்க, உங்க பேச்சு கேட்டு உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என்ன செய்றேன், நானும் கூட வரேன்ப்பா அப்படிங்கிறாரு. எப்போ அவன் வாழ்க்கை படகுல இயேசுநாதர் ஏறினாரோ ஒண்ணும் இல்லாத அவன் படகு ஆழத்துக்குள்ள தள்ளிட்டு போறான். தள்ளிட்டு போனோம், போடுப்பா வலைய போடுப்பான்றாரு. சொல்றா பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்களேன், 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரயாசப்பட்டோம், ஏன் ஒரு படகுக்கு மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு படகு இருக்குது, நாங்க 2, என் ஃப்ரெண்டு 2ன்னு சொல்லி என்ன சரி வேலைக்காரங்க நிறைய இருக்கிறோம், எங்க படகுல ஒரு மீனும் கிடைக்கல. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல, இனிமே நடக்க போதான்னு உங்களுக்கு கேள்வி வரும். இப்போ இது வரைக்கும் நடக்கல, வாழ்க்கையும் ஓடிடுச்சு, வயசும் தாண்டிக்கிட்டு இருக்குது, இனி ஒரு வாழ்க்கை, இனி ஒரு ஆசீர்வாதம், இனி ஒரு நல்லது எனக்கு நடக்குமா? வாய்ப்பு இருக்குதா? சாத்தியம் இருக்கா? இதுவரை சாதிக்காதது இனி சாதிச்சிருவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு. இந்த பேதுரு சொன்னாரு, ஆனாலும் பரவாயில்ல நீங்க சொல்றீங்கன்னு ஆழத்துக்குள்ள படகு என்ன செஞ்சுட்டு போறேன், தள்ளி கொண்டு போய் நீங்க சொன்னபடியே நான் என்ன செய்றேன், வலையை போடுகிறேன். இப்போ ஒரு நிமிடம் பிரசங்கம் இருக்குது, ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரக்தியில இருந்தா கண்ணை மூடி ஏசப்பா பார்த்து கேளுங்க, என் வாழ்க்கையில எது என்ன விரக்தி அடைய செய்து, எது என்ன வெறுப்படைய செய்து, இந்த விரக்தியிலிருந்து வெளியில வரணும், வெறுமையிலிருந்து வெளியில வரணும், குறைவிலிருந்து வெளியில வரணும். கேளுங்க, எதுல நீங்க குறைவா இருக்கிறீங்களோ, எது உங்க வாழ்க்கையை வேதனைப்படுத்துதோ, எது உங்களுக்கு பிடிக்கலையோ, இன்னைக்கு இயேசுநாதர் சொல்லுங்க, வெறுமையா இருக்கிற என் படகை உங்களுடைய கரத்துல தர்றேன்னு சொல்லுங்க, நான் வெறுக்கிற வாழ்க்கையை உங்க கரத்துல தர்றேன், எதுக்கு இடையிலே நான் முடிக்கணும் என் வாழ்க்கையை சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா சோத்திரம். அவர் சொன்னாரு, எல்லாம் சரிதான், ஒரு கடைசி வாய்ப்பா என்ன செய்றேன், நான் திரும்ப இன்னைக்கு என்ன செய்றேன், வலைய போடுறேன் உங்க பேச்சின்படி சொல்லி ஆண்டவர் பார்த்து கண்களை மூடி சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிடம் மனசார ஆண்டவர் சொல்ற, நீ பலவீனம் கிடையாது, நீ குறைவுள்ளம் கிடையாது. சொல்லாரு, எவ்வளவோ கஷ்டப்பட்ட, எவ்வளவோ பிரயாசப்பட்ட, என்னென்னமோ செஞ்சுட்டேன், எங்கெங்கோ ஓடிட்டேன், எதையோ தேடிட்டேன், எதையோ அலைஞ்சிட்டேன், எதுவுமே மாறல, இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன், ஆனாலும் உங்க வார்த்தைப்படி நான் கீழ்ப்படுகிறேன். ஆயினும் முந்தன் வார்த்தையின் படியே, ஆயினும் முந்தன் வார்த்தையின் படியே வலையை விரிக்கின்றேன், நான் வலையை விரிக்கின்றேன். ஆயினும் முந்தன் வார்த்தையின் படியே, ஆயினும் முந்தன் வார்த்தையின் படியே வலையை விரிக்கின்றேன், நான் வலையை விரிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நேரம் கண்ணை மூடி இருதயத்துக்குள்ள 1000 கேள்வியோட வந்திருக்கிற அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கைக்கு ஒரு விட தெரியட்டும், அவங்க எதிர்காலத்துக்கு ஒரு பதில் வரட்டும், அவங்க குடும்ப வாழ்க்கைக்குரிய ஒரு அர்த்தம் உண்டாவதாக. ஒளிமயமான நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, வளமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், துன்பம் இல்லாத எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், அநேகருக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உனக்கு வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கையை என்னிடத்துல கொடு என்று சொல்லி கேட்கிறீங்க. அதற்காக நன்றி. இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷமும், ஒரு நிம்மதியும், ஒரு மகிழ்ச்சியும், ஒரு பெருக்கமும், நன்மையும் உண்டாகட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். அப்படி செய்யறதுக்காக நன்றி, சோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இன்றிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். இங்க வலைய போட்டா ஒரு படகல்ல 2 படகும் அமிழத்தக்கதாக மீன் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. எப்போ நீங்க சொன்னபடி செய்யற ஆண்டவர்னு சொன்ன உடனே ஒரு மீனுக்கு வழி இல்லாதவன் 2 படகு மூழ்குற அளவுக்கு வாழ்க்கை மாறிச்சு. இப்போ இருக்கிறத விட
உன்னை 1000 மடங்கு கர்த்தர் அதிகமாக்க போறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப இருக்கிறத விட உன்னை 10,000 உன்னை பெருக பண்ணுவாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. எல்லாத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இது உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில்லை, இதுதான் உன் வாழ்க்கையினுடைய ஆரம்பமா இருக்குங்கிற. இப்போ இன்னொரு இடத்துல ஆண்டவர் இன்னொரு பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 17:24 வாசிக்கலாம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்று பேதுரு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இங்க ஒரு சம்பவத்தை பேதுரு வாழ்க்கையில வருது. மீன் பிடிக்கிற சம்பவம் தான். இங்கேயும் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அவனுக்கு. இங்க வரிப்பணம் வாங்குறவங்க வந்து வரிப்பணம் கேட்கிறாங்க. கப்பர்நகூமில் என்ன செய்றாங்க? வந்தபோது வரிப்பணம் செலுத்துற வரிப்பணம் எல்லாம் அவர் செலுத்துறான்னு சொன்னோடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 25 அவன் வீட்டிற்குள் வந்த பொழுது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே. அப்போ வரிப்பணம் உங்க பாஸ்டர் உங்க என்ன செய்யுது, உங்க தலைவர் செலுத்துகிறது இல்லையான்னு கேட்டாங்க உங்க போதகர். அப்ப யார்கிட்ட கேட்டாங்க? பேதுரு இடத்துல அவங்க கேட்கிறாங்க. பேதுரு செலுத்துகிறான்னு சொல்லிட்டு உள்ள வர்றாரு. அப்ப எதுக்கு வர்றாரு? பாஸ்டரையா நீங்க என்ன செய்யுங்க, ஏசையா உங்க வரிப்பணத்தை என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, உனக்கு எப்படி தோணுது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்துல அந்நியரிடத்துல வரி வாங்குவாங்கன்னு கேட்கிறாரு. இயேசுநாதர் கேட்கிறாரு அந்த பேதுருவை பார்த்து, எப்பா சொந்த பிள்ளைகிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரி வாங்க மாட்டாங்க. ஆனா அந்நியர்கிட்ட தான் என்ன வாங்குவாங்க, வரி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரி செலுத்த தேவையில்லை. ஆனாலும் அவர் என்ன சொல்ற, அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லை, பிள்ளைகள் கொடுக்க வேண்டியது. ஆகிலும் அவங்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ குளத்துக்கு போய், நீ கம்மாய்க்கு போய், நீ வாய்க்காலுக்கு போய் என்னத்தை போடு. அங்க பைபிள் என்ன சொல்லுது? கடலுக்கு போய் என்னத்தை போடு, தூண்டில போடுன்னு சொன்னாரு. இப்போ கர்த்தர் ஞாபகப்படுத்துற, எப்பா ஒரு காலத்தை வலையோடு அலைஞ்ச, மீன் பிடிச்சிட்டு அலைஞ்ச, ராமுழுதும் பிரயாசப்பட்டுட்டு அலைஞ்ச. ஆனா இதுவரைக்கும் நீ வலைய பிடிக்கல, படகுல போல வலைய விரிக்கல, எதுவும் மீன் பிடிக்கல. ஆனா உனக்கு ஒரு குறை இல்லாம நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நடத்திட்டு இருக்கிறேன். மறுபடியும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு பேதுருவுக்கு. ஒரு குறைவில்லாம என்னால் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. பேதுரு, இப்போ போ, இப்போ எங்க போ, கடலுக்கு போ. வலையும் படகும் உனக்கு தேவையில்லை. இப்போ எதுதான் தேவையா இருக்குது, தூண்டில் தான் தேவை இருக்குது, போ அப்படின்னாரு. அவன் போய் என்ன செய்தான், தூண்டில போட்டான். அப்போ அவர் சொன்னார், முதலாவது. அப்ப அவர் சொல்லும் போது முதலாவது அகப்படுகிற மீன் ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் ஒரு மீனை மட்டும் பிடிக்கலன்னு அர்த்தம். நம்ம ஆளுகளுக்கு ஒரு மீன் பிடிச்சி, இப்போ முதலாவது தூண்டில் போடு, அதாவது தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடிச்சு அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். மீன் வாய்க்குள்ள என்ன இருக்குதான், வெள்ளிப்பணம் இருக்கும். அதை எடுத்து எனக்காக மட்டுமில்ல உனக்காகவும் சேர்த்து என்ன செய், வரியை செலுத்துன்னு அங்க சொல்றாரு. முதலாவது அகப்படுற மீன். இப்ப நாம் என்ன செய்வோம், முதலாவது போடுறோம், வாயை திறந்து பார்த்தா மீன் வாயில வெள்ளிப்பணம் இருக்குது, எடுத்து வச்சுக்கிட்டோம். சே, வரிப்பணம் மட்டும் செலுத்தினா என்னதுக்கு, அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கிடைச்சா தேவைப்படுமே, அப்புறம் இன்னொரு தூண்டில தான் இன்னொரு தடவை தான் போட்டு இன்னொரு வெள்ளிக்காசு கிடைச்சா நமக்கு லாபம் தானே அப்படின்னு நம்மளால் என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பார போட்டிருக்க மாட்டார. அதனால சொன்னார், முதலாவது வர்ற மீன் வாயில தான் என்ன இருக்கும். நீ வாட்டு பொழுதனைக்கு போட்டுக்கிட்டு போட்டு பார்த்து வாயை திறந்து பார்த்துட்டு இப்போ வெள்ளி பணம் வருதான்னு வாயை பிளந்துட்டு இருக்காதே. நான் சொன்னது மட்டும்தான் நடக்கும்,
நான் சொன்னதை தாண்டி நீ கற்பனை பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வீட்டை கட்டுவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுக் கொடுப்பேன். வீடு இல்லாமல் இருக்கியா, வாடகையில் இருக்கிறியா, கஷ்டப்பட்டு இருக்கிறியா, உனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன். ஏன்னா வசனம் சொல்லுது, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார். வாக்கு கொடுத்தா நீ 4 வீடுக்கு அஸ்திவாரம் போட்டேன்னா அவர் பொறுப்பு கிடையாது. ஒரு வீடு உனக்கு தரேன்பா அப்படி சொல்றான். நம்மளால ஆண்டவர் வீடு கட்டுவேன், வீடு உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு 2 வீடு 3 வீடுக்கு அஸ்திவாரம் போட்டு ஆண்டவரே அறகுறையில் கிடக்குது என்னப்பா அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒரு மீன், மீன் வாயில வெள்ளிப்பணம் கிடைக்கிறார். பாடத்தை கட்டுக் கொடுக்குறாரு. அங்க சொன்னபடி வளைய விரிச்ச மீன் வந்துச்சு. இங்க கொஞ்சம் வருஷம் ஆகிருச்சு. யாருக்கு? பேதுருவுக்கு. இப்ப என்ன செய்யற? அப்படி ஒரே ஒரு தடவை போட்டு முதலாவது பிடிச்சிட்டு வாருன்னு சொன்னா நம்மால் என்ன செய்யறாரு தெரியல. அதுக்கப்புறம் சொல்லல, ஆண்டவர் போதும் அதுக்கு மேல வேண்டான்ட்டார். ஆமா, அங்க வேலை நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு, முழுமையான கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறாரு. எப்பொழுதும் கர்த்தருக்கு முழுமையா கீழ்ப்படி நாங்க கற்றுக் கொடுக்கிறாரு. அடுத்து இன்னொரு இடத்துல மீன் பிடிப்பார் பாருங்க. இப்போ 21வது அதிகாரத்துல இப்படித்தான் என்ன செய்யறாங்கன்னா, இயேசுநாதர் மரிச்சாரு, உயிரோடு எழுந்துட்டாரு, அவரெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அவரை நம்பித்தான் நம்ம 3 வருஷம் இருந்தோம். இப்போ அவர் செத்து மரிச்சிட்டாரு, ஆனால் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவர் நம்பி இருந்து எப்படி நம்ம வாழ்க்கை வாழ போறோம்னு நினைச்சு புலம்பிட்டு மறுபடியும் படகு எடுத்துட்டு வலை எடுத்துட்டு மீன் பிடிக்க போறாரு. அங்க போய் மீன் பிடிச்சா ஒரு மீனும் வரல. மறுபடி 21வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு மீனும் வரல. அப்போ அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? கரையில் நின்றுக்கிட்டு கூப்பிடுறாரு, இப்ப நீ ஆழத்துக்குள்ள போவாத, இப்ப எங்க இரு? கரையில கொஞ்சம் முழம் தாழ்த்தி தான் என்ன செய்யறாங்க, இருக்கிற இடத்துல எவ்வளவு ஆழத்துல மீன் பிடிச்சாங்க பாருங்க. 8வது வசனத்துல 200 முழம் தூரத்துல இருந்துகிட்டே என்ன செஞ்சாங்களா? மீன் பிடிச்சாங்களாம். 200 முழம் தூரம் தான், கரையில இருந்து 200 முழம் தூரத்துல கர்த்தர் மீன் பிடிக்க வச்சாரு. இவங்க விடிய விடிய ராத்திரி முழுக்க போய் மீனை பிடிக்கிறதுக்கு அலைஞ்சு பார்த்து ஒன்றும் கிடைக்கல. கரைக்கு வர பார்க்குறாங்க. இயேசுநாதர் கரையிலேருந்து உயிர்த்திலிருந்து ஆண்டவர் வந்து இந்த 3வது தரிசனத்தில் வந்து நின்று என்ன செய்கிறாரு? அவர் வலையை போடுப்பா, வந்துட்டு இருக்கல, வர 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 அப்படியே வலையை போடுனாரு. போட்டால் என்ன செஞ்சாங்க? கரையிலேருந்து 200 முழம் தூரத்தில் இருந்துக்கிட்டு வலையை போட்டால் வேடிக்கையாக இருக்குது, நடக்குமா? ஆனால் தெரியல, போடுறாங்க ஒரு நம்பிக்கையில். போட்டோன்னே என்ன ஆகுது? 153, அதுலேயே 3 தான் சோத்திரம். 153 பெரிய மீன். அப்புறம் சின்ன மீனுக்கு எண்ணிக்கை இல்லாயாம், அவ்வளோ மீன் வந்துச்சான். இயேசுநாதருக்கும் இருதயத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா, நீ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரயாசப்பட்ட, எவ்வளவோ கடுமையாக உழைச்ச, நீ எக்ஸ்ட்ராலாம் வேலை பார்த்த, உன் கையில் ஒன்றும் மிஞ்சலை. இயேசுநாதர் முழுசாக நம்பு, அவருக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அவர் சொன்னபடி செய்ய ஆரம்பி. நீ 200 முழம் ஆழத்திலேயே நீ அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். உன் பிரயாசம் கொஞ்சமாக இருந்தாலும் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும், பெருக்கம் அதிகமாக இருக்கும், நன்மை அதிகமாக இருக்குன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற. ஆண்டவர் சொல்றாரு, நீ பலவீனம் கிடையாது, நீ குறைவுள்ளவன் கிடையாது, இனி நீ அலைந்து தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது, உன்னை நான் நிறைவா ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.